அனைவருக்கும் நம் சர்வசேத்ராதிபதி ஷடாட்சர சண்முகப் பெருமானுடைய பெருவருளும் பாம்பன் சுவாமிகள் குருவருளும் என்றும் முன்னின்று பலமும் நலமும் மகிழும் நிலைத்திருக்கட்டும். அடியேனாசிகளோடு வணக்கம். இந்த பதிவு இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு நடக்கின்ற சனிப்பெயர்ச்சிக்கு எந்தெந்த ராசிக்கு நன்றாக இருக்கிறது, எந்தெந்த ராசிக்கு சரியில்லை என்பதுதான் இந்த பதிவினுடைய சாராம்சம். அந்த வகையிலே மீன ராசிக்குடையவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் என்பதை பார்க்க போகின்ற பதிவுதான். அன்பார்ந்த மீனராசி இளையர்களுக்கெல்லாம் ஜென்ம சனியாக வருகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜென்ம சனி என்பது என்ன? இந்திரியங்கள், நம் மெய்வாய் கண் மூக்கு செவி இவைகளுக்கு உட்பட்ட இடத்திற்கு ஜென்மம் என்று ஒரு பேர் உண்டு. அப்போ இந்த சனி பகவான் அந்த ஜென்மத்தில் வந்தால் என்ன? நீ நீதியை தழுவி இந்த இந்திரியங்களுடைய செயல்களை நீதியை தழுவி சிந்தித்து நல்லவைகளாக மாற்றிக்கொண்டு சரியானதுதானா என்று முடிவு செய்து செயல்பட்டால் தோல்வி இல்லை. முடிவெடுக்காமல் தனக்கு எல்லாம் தெரியும் என்று செயல்பட்டால் நீ கொண்டு போய் மாட்டிக்கொள்வாய். இது ஒரு விதம். இன்னொரு விதத்திலே மீன ராசிக்கு 12க்கும் 11க்கும் அதிபதி அந்த சனி பகவான் ஜென்மத்தில் வருகிறார். இதை நீங்கள் கருத்தில் வச்சுக்கணும். நான் இதை செஞ்சேன், நல்ல வழியில் கொஞ்சம் மாற்று வழியில் போய் சம்பாதிச்சேன், நல்லா வந்துச்சு லாபம்னு சொல்கிறீங்க பாருங்கள். சிந்திச்சு பாருங்கள், 2.5 வருஷத்துக்குள்ள அந்த லாபம் எங்காவது போய் மாட்டிக்கொள்ளும். அது அல்லது விரயத்தை கொடுத்து விடும். உனக்கு பயனில்லாமல் அப்படியே நின்றுவிடும். இதை நாம் புரிஞ்சுக்கணும். இப்படி நடக்கப் போகிறது என்பதை உனக்கு ஏதோ ஒரு விதத்திலே உன் உள்ளே புகுத்துவார் சனி பகவான். அதை நீ புரிந்து கொண்டு செயல்பட்டு விட்டால் உனக்கு பிரச்சனை இல்லை. புரியாமல் தனக்கு எல்லாம் தெரியும் என்ற செருக்க வைத்து சுயநலமாக இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு விடுவாய். இதை சனி பகவான் தருவார். பொதுவாக என்னங்க, பார்க்கின்ற செயலில் இருக்கக்கூடிய நல்லவைகளை எடுத்துக்கொண்டு கெட்டவைகளை விட்டு விடுவது, கேட்கின்ற விஷயத்தை நல்லவைகளாக கேட்க வேண்டியது, கெட்டவைகளை மனதிற்கு எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. பேசுவது எல்லாம் வீணாக அவசரமாக வார்த்தைகளை கொட்டிவிடக்கூடாது. எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நல்லதான் இந்த மாதிரி பேசிட்டாலே, இந்த மாதிரி பேசிட்டாங்களே, இந்த மாதிரி காலத்தை கேட்டுட்டோமேன்னு வேதனைப்படக்கூடிய காலம் இது மீனராசிக்காரர்களுக்கெல்லாம். ஏனால் ஜென்மத்தில் இருக்கக்கூடியவர் மனதை பாதிக்கக்கூடிய அளவிற்கு எப்படி அவர் தருகிறாரா என்றால் இல்லை, நாம் ஏற்படுத்தி கொள்ளுகிறோம் என்பதுதான் உண்மை. இது தவறு என்று தெரிந்தும் எதையெல்லாம் செய்கிறீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாகிவிடும் என்பதை தான் சனி பகவான் அனுபவ ரீதியாக உங்களுக்கு காண்பிப்பார். நாம் புரிந்து கொள்ளாமல் செய்துவிட்டு பிரச்சனையில் அகப்பட்டு கொண்டு அவர் மீது பழியை போட்டு விடுவோம். இதைதான் இந்த ஜென்ம சனியாக வருகின்ற சனி பகவான் உணர்த்துகின்றார். ஆக பார்ப்பதினால் கேட்பதினால் வாயில் நிச்சயமா தேவையற்ற வார்த்தைகளை அவசரத்தில் விடுவது கூடவே கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா மனரீதியான பாதிப்பு, உடல் ரீதியான பாதிப்பு. உடல் ரீதியான பாதிப்பு விரயத்தை கொடுக்கும். அதே நேரத்திலே லாபம் என்ற 11ஆம் வீட்டுக்கும் விரயம் என்ற 12ஆம் வீட்டுக்கும் அதிபதி ஜென்மத்தில். இந்த இரண்டுக்கும் வாய்ப்புள்ளது. எதை சிந்தித்து நிதானித்து பொறுத்து சோம்பேறித்தனமாகவும் மந்தபுத்தியாகவும் அல்ல, சிந்தித்து நிதானித்து பொறுமையை கடைபிடித்து யோசித்து நல்ல ஆலோசனை பெற்று நீங்கள் முதலீடு செய்கிறீர்கள் அல்லது ஒரு காரியத்தில் முயற்சி செய்கிறீர்கள் என்றால் அது விரயத்தை கொடுத்து லாபத்தையும் கொடுத்து உனக்கு நிலைநிறுத்தி வைக்கின்ற தன்மையும் இந்த ஜென்மசனி கொடுக்கும். நல்லது என்பதும் இருக்கிறது, கெட்டது மட்டுமே இருக்கிறது என்பதை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. கெட்டது என்பது உன் அனுபவத்தில் நீயாக செய்வதுதானே தவிர தானாக வருவதில்லை இல்லை என்பதை புரிந்து கொண்டு செயல்பட்டால் இந்த ஜென்ம சனியை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விரயத்தை கொடுத்து லாபத்தை கொடுக்கின்ற தன்மையும் இருக்கிறது. புரிந்து கொள்ள வேண்டும்,
தவறாக போகக்கூடாது, சிந்திக்க வேண்டும், குழப்பம் இருக்கக்கூடாது, தெளிவான யோசனையும் அவசரமில்லாமல் பொறுமையும் நற்சிந்தனையோடு செயல்பட்டால் வெற்றியே கொடுப்பார் ஜென்ம சனி என்பதை மீனராசிக்காரர்கள் புரிந்து கொண்டு நன்றாக இந்த பதிவை பார்த்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அடுத்த ஒரு நல்ல பதிவோடு பார்க்கிறேன். வணக்கம்.